Happy day, my dear kids. Today we are going to see slide, stack, and roll of objects and patterns of solid and plane shapes. Solid shapes that slide, stack, or roll. What is mean by slide? Slide means if we push like this, வலிக்கிட்டே போகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்லைடு ஸ்லைடர் நீங்கள் விளையாடுறதெல்லாம் இருக்கும்ல ஸ்லைடரில் போய் விளையாடுவீங்கள்ல மேலேருந்து கீழே வரைக்கும் சறுக்கிட்டே வரும் இல்லையா ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்லைடு. ஸ்டாக் மீன்ஸ் தள்ளுறது. ஸ்டாக் மீன்ஸ் அரேஞ்சிங் ஒன் பை ஒன். ஓகே, ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்குவோம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த ஆர்டரில் ஒரு பொருள் வச்சு அது மேலே இன்னொரு பொருள் வச்சு அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் ரோல். ரோல் மீன்ஸ் உருண்டுட்டே போகும் இல்லைங்களா தட் இஸ் கால்ட் ரோல். ஸோ வி ஆர் கோயிங் டு see the solid shapes that slide, stack and roll. எந்தெந்த solid shapes ஸ்லைட் ஆகும், ஸ்டாக் ஆகும், ரோல் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். First look at first one. These solid shapes can roll like the wheels on the monster car. What are the solid shapes that can roll? Spear. Ball மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸ்பியர். தட் கேன் ரோல். ஐஸ்கிரீம் கோன் பார்த்துருக்கீங்களா கோன். அந்த கோன் என்னாகும் நம்ம உருட்டி விட்டோன்னா சுற்றும், ஒரே இடத்துலையே சுற்றிட்டுருக்கோம், இப்படி சர்க்கிள் ஃபார்மில் சுற்றும். ஸோ கோன் ஆல்சோ ரோல். சிலிண்டர். சிலிண்டர் ஷேப்பில் இருக்க எந்த பொம்மையாக இருந்தாலும் என்னாகும் உருட்டி விட்டோம்னா உருண்டு போகும். மேபி நம்ம கிச்சனில் இருக்க சிலிண்டர் எடுத்துக்கோங்க, அதுவும் நம்ம படுக்க வச்சு உருட்டினோன்னா உருண்டு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க சிலிண்டர் ஷேப்பில் இருக்க எந்த டாயாக இருந்தாலும் உருட்டி விட்டால் உருண்டு போகும். ஸோ தீஸ் ஆர் த 3 shapes which can roll like a monster car. தட் மீன்ஸ் இந்த காரோட வீல் எப்படி சுற்றிகிட்டே இருக்குது அந்த மாதிரி these 3 shapes can roll. Next, these solid shapes can slide like the box. What are the solid shapes can slide? ஸ்லைட்னா என்ன? தள்ளிகிட்டே போகிறது சொன்னேன் இல்லையா, வலிக்கிட்டே போகிறது. அந்த பொருளை வந்து நம்ம தள்ள தான் முடியும், உருட்ட முடியாது. அந்த மாதிரி சாலிட் ஷேப்ஸ் எது? கோன். கோனோட பேஸ் சைடு இருக்கு இல்லைங்களா இந்த இடம், இந்த பாகத்தை வந்து நம்ம ஃப்ளோரோட பாட்டமில் வச்சுட்டு தள்ளணும் அப்படின்னா இதை தள்ளிட்டு போகலாம். அண்ட் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் விச் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் அ ஸ்கொயர். கியூப், கியூபாய்டு, சிலிண்டரோட பேஸ் இதை வந்து ஃப்ளோரோட ஃப்ளாட் பொசிஷனில் வச்சு தள்ளலாம். ஸோ இந்த 4 ஷேப்ஸ் என்ன பண்ண முடியும்? ஸ்லைட் பண்ண முடியும், தள்ள முடியும். ஓகே, ஸோ சாலிட் ஷேப்ஸில் இதை தள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாக் பீஸ், டஸ்டர், சாக் பீஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சாக் பீஸ் பாக்ஸ் அது நம்மளோட டாய் பாக்ஸ். தென் டஸ்டர், சேர், நாட் சேர், பாக்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஸ்லைட் பண்ணலாம். நெக்ஸ்ட், these solid shapes can stack like the letter blocks. ஸோ solid shapes that can stackனா அடுக்கிறது. எதெல்லாம் அடுக்க முடியும்? கியூப் மேலே நம்ம வேறு கியூபாய்டு இதெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி கியூபாய்டு மேலே கியூப்ஸ் வைக்கலாம். சிலிண்டரோட பேஸ் இருக்கு இல்லையா அது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? சிலிண்டரை தூக்கி இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே வைக்கலாம், இன்னொரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் மேலே வைக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்டான கியூபாய்டை சிலிண்டர் மேலே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியும். ஸ்டாக்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறது. லைக் திஸ் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிளாக்ஸை நம்ம அடுத்தடுத்து மேலே அடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி செய்கிறத ஸ்டாக்னு சொல்லுவோம், அடுக்கிறது. ஓகே, அரேஞ்சிங் த ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் ஆன் another. ஓகே, write the names of the solid shapes that slide, stack or roll in the correct columns on the chart. ஸோ இதில் எந்தெந்த சாலிட் ஷேப்ஸ் வந்து ஸ்லைட் ஆகும், ஸ்டாக் ஆகும், ரோல் ஆகுங்கிறத நம்ம எழுதணும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா எதெல்லாம் ஸ்லைட் ஆகும், ஸ்டாக் ஆகும், ரோல் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அக்கார்டிங் டு தேட் ஸ்லைட்ஸோட லிஸ்ட், ஸ்டாக்கோட லிஸ்ட் அண்ட் ரோல்ஸோட லிஸ்ட், சாலிட் ஷேப்ஸ் என்னென்னலாம் வந்து அரேஞ்ச் இந்த 3 கேட்டகரிஸில் செப்பரேட் பண்ண முடியுங்கிறது நான் எழுதியிருக்கேன். நேமிங் பொசிஷன்ஸ். நேமிங் பொசிஷன்ஸ், வாட் ஆர் த நேமிங் பொசிஷன்ஸ்? லெஃப்ட், ரைட், on top of, under. So left means what are the objects which comes on left side. Right means what are the objects which comes on left side. On top of means what are the objects which kept on top. Top na மேலே வச்சிருக்கு. Under means what are the objects which comes below the object
which was kept. Okay, so under na adila ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே அடியில் என்ன இருக்குங்கிறது தான் under. We are going to see these 4 naming positions. The cone is on top of the cuboid. The cuboid is under the cone. Where is the cone? There are 2 objects, cone and cuboid. Here cone is kept on the cuboid and cuboid is kept under the cone. Here the 2 objects are kept near each other. So how can we say that cone is on the left of the cuboid? Cuboid இங்க இருக்கு, இதோட left side, cuboid ஓட left side cone fix பண்ணிருக்கு. Similarly, where is cuboid? Cuboid is kept on the right side of the cone. Cone இருக்கிற இடத்துல இருந்து right sideல cuboid fix ஆயிருக்கு. Or we can say it as cone is next to the cuboid. Cone எங்க இருக்குன்னு சொல்லலாம், cuboidக்கு அடுத்ததா இருக்குன்னு சொல்லலாம். Next cone is next to the cuboid ன்னு சொல்லலாம். Or cuboid is next to the cone. நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். Next, patterns of shapes. Continuing a pattern of plane shapes. The shapes make a pattern. By using the shapes which are arranged in some order, by using that pattern we have to follow the pattern continuously. Okay, look at here. Here small triangle is given, then big triangle, again small triangle, big triangle, small big, small big. So if you want to draw few more triangles, then in what pattern you will draw? After big triangle what comes? Small triangle. So here we have to draw small triangle. Then after small triangle, then what we have to draw? Big triangle. So here we have to draw big triangle. So this is called pattern. Big small, big small. This depends on size. This pattern depends on size. Okay, so big small, big small, big small, big small. Then again we have to do big and small. Again we have to draw. Again we have to draw big and small. Okay, next look at here. In second question, let me see the pattern. Rectangle, circle, triangle, rectangle, circle, triangle, rectangle, circle, triangle. So here the pattern is rectangle, circle, triangle. In this order we have to draw the pattern. After this, how we have to draw here? After triangle, again we have to draw rectangle, circle, triangle. So this is the pattern. Here we have to use it. So it depends on shape. This pattern depends on shape, not size. It depends on shape. Okay children, next here in third question, red rectangle, blue rectangle, red rectangle, blue rectangle, red rectangle, blue rectangle. After red rectangle what comes? Here blue rectangle will come. So this pattern depends on color. The shape is not different. All the shapes are same size, all are of same shape, but the color is different. So this pattern depends on color only, not size and shape. Size-உம் அதே தான் இருக்கு, ஒரே size தான் இருக்கு, shape-உம் ஒரே shape தான் இருக்கு, but என்ன differ ஆயிருக்கு? Color. So according to the color we have to use the pattern to complete further. Okay, it depends on color only. Okay, red blue, red blue, red blue, red. After red what comes? Blue will come. Okay, here different colors are given in fourth question. Green, blue, orange, green, blue, orange, green. After green what comes? Here blue will come. After green blue will come. After blue what comes? Green. After blue what comes? Orange will come. So here we have to follow the pattern like this. This is the pattern we have to follow here. Green, blue, orange, green, blue, orange. After green, blue and orange will come. Is this all are of same size? No. Here the shape is same. What shape is this? Circle. Here the shape is same, but color and size is different. So according to the color and size we have to draw the pattern. Here blue and green are of same size, but orange is, the size of orange is small. So while drawing the pattern further, after green circle we have to draw blue circle with same size of green.
Then we have to draw orange circle with small size. Okay, like this. Here we have to draw like this. Here we have to draw like this. After green, we have to draw blue circle with same size of green. After blue, we have to draw orange circle with small size. So in this pattern, we have to draw further. We have to complete the pattern. Okay, children. Your homework part, children, you have to complete it by yourself. Pattern of solid shapes. Here cone is given. Shape is same. For all the shapes are same. That means cone is given. But what is same here? Shape is same and color is same for all the objects. But size is different. Big, small, big, small, big, small. So in this pattern, we have to complete the remaining. Look at here. Here we have different shapes. Cuboid, cube, cone, sphere. Cube, cone, sphere. Cube, cone, sphere. Here the shapes are different, but the color and size are same. Same in color and size, but the shapes are different. Okay, so we have to use the different shapes to complete the pattern. Cube, cone, cylinder. Cube, cone, cylinder. Cube, cone, cylinder. After this also we have to check cube, cone and cylinder. Here in question C, we have different shapes. Pink, purple, purple. Pink, pink. Next week it will come purple, purple. So what is same here? Size is same. For all the objects are of same size. All the objects are of same size, but the change is color and shape. There is a change in color and shape. Color and shape. There is a change in color and shape, but what is similar here? Size is same, but the color and shape are different. Okay, by using the color and shape, we have to complete the pattern. Okay, children, this is your let's do and practice 3 is your homework part, children. You have to complete it by yourself. Fill in the missing numbers. Here grids are given. In each grid we have 10 blocks. So 10, 20, 30, 40, 50, 60. 60 plus 4. 60 plus 4, 64. 64 blocks are there. We have to either increase or decrease the value. We have to add more or less the value from 64 blocks. Okay. Now look at the first question. Dash is 1 more than 64. More means we have to add. Add one more. Here 64 is there. If you add one more, draw another bar and check it. 64 plus 1, 65. So 65 will come. Okay. Similarly, B question. Dash is 1 less than 64. 64. 1 less than 64 means less means subtract. So from 64 blocks we have to less 1. Cancel 1. Then what will we get? 60 plus 1, 2, 3. 60 plus 3. After cancelling 1 we will get 63. 60 plus 3, 63. So 1 less than 64 means 63. The C question. Dash is 10 more than 64. 10 more than 64 means we have to add 10 more blocks. Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So more means we have to add. How many more we have to add? 10. So 64 plus 10. After 64, count one by one. After 64, up to this we have 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74. So 10 more than 64 is 74. Okay. Next. D question. Dash is 10 less than 64. Less means we have to subtract. How many we have to reduce? 10. We have to subtract 10. So from 64 blocks we have to subtract 10. As I said already, in each grid we have 10 blocks, right? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So I will cancel this together. After cancelling this, how many we will have? How many blocks we have?
10, 20, 30, 40, 50, 50 plus 4, 54. So we got the answer as 54 for the question. 54 is 10 less than 64. If you less 10 from 64, then you will get 54. So like this, you have to complete the remaining. Okay, children? Third question, fill in the missing numbers. You may use the hundreds chart on page 141 to help you. Here what is given? 26, 36, 46 is given. Use hundreds chart. This is hundreds chart. Look at here. The number starts from 26, right? 26, 36, 46. After 26, 36. 36 after 46. 46 after, then 56 will come. After 56, 66 will come. 66, then 76. So it goes on continuing like this, increasing 10. So from 26, if you add 10, then we will get 36. After 36, if you add 10, then we will get 46. After 46, if you add 10 more, then we will get 56. Likewise, we have to fill the value. So after 26, 36 and 46, what comes? 56, 66, 76. Okay. Then similarly, we have to do for the second problem. 73, 63. Let me see hundreds chart. 73. See here, 73 is present. 73 upwards. 63. Then what comes here? After 52, here 53 will come, right? So if you go upwards from 73 by reducing 10, by subtracting 10 from each number. 73 minus 10 is 63. 63 minus 10 is 53. 53 minus 10 is 43. 43 minus 10 is 33. 73 minus 10, 63. 63 minus 10, 53. 53 minus 10, 43. 43 minus 10, 33. 33 minus 10, 23. So in this way we have to do it. So similarly we have two more sums. You have to do it by yourself, children. Next, comparing on ordering numbers. Here we have to compare the numbers and order the numbers. Order means arranging the numbers. First we have to compare, then we have to order it. Here 45 blocks are present. Here 57 blocks are present. How many tens and ones are here? 4 tens and 5 ones. Here how many tens and ones are there? 5 tens plus 7 ones. So from 40 and 50, which is more? 50 is more. So we have to write 57 as the greater number and 45 as the smaller number. If you order from smaller, 45 is the smaller number. You have to write this as first, and next 57 is the next smaller number after 45. So 57. From these two, which is greater? 57 is greater. From these two, which is smaller? 45 is smaller. Okay, so 57 is greater than 45. 45 is smaller than 57. We can say like this also. Here 57 is there. Here 59 is there. So from 57 and 59, which is greater? From 57 and 59, which is greater? 59 is greater, because here only 50 plus 7 blocks are there. Here 50 plus 9 blocks are there. 7 block is smaller than 9 block. 7 is smaller than 9. So we have to say 59 is greater than 57. So compared to 45, 57 and 59, which is the greatest? 59 is the greatest. From these three, which is the smallest? 45 is the smallest. From 45, 57 and 59, which is the greatest number? 59 is the greatest number. From all these three numbers, which is the smallest number? 45 is the smallest number. Arrange the numbers in order, begin with the greatest. Here we have to arrange the numbers in order from the greatest number. As I said already, from these three numbers, which is the greatest number? 59 is the greatest number. So we have to write 59 first. After 59, 57 is the smallest number. So this is first, this is second, and after 57, 45 is the smallest number. So in this order we have to arrange from the greatest. Greatest means பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போகணும். Okay. Fill in the blanks with greater than or smaller than. Here in first problem 62 is dash then 56. Here how can we write 62 as tens and ones? 60 plus 2. How can we write 56 using tens and ones? 50 plus 6.
Now compare 60 and 50. 60 is greater than 50. Okay. So 62 is greater than 50. So we can write like this. Next, second problem, 85, here 87. How can we write? 80 plus 5, here 80 plus 7. Here 80, in tens place 80 is there. So we cannot compare using 80. So compare one's value. 5, here 7. So from 5 and 7, which is the greatest one? 7 is the, which is greater? 7 is greater. Which is smaller? 5 is smaller. So 85 is smaller than 87. Okay children. So in this way you have to do it. Next problem. Arrange the numbers in order. Begin with the smallest. Here 3 numbers are given. 21, 66, 50. From these 3, which is the smallest number? 20, 60, 50. Use tens values. 20, 60. 20 plus 1, 60 plus 6, 50. So 20 is the smallest number. So 21. You have to write 21 is the smallest number. Then from 66 and 50, 50 is the smaller number. 50, then 66. Okay. Next, second problem, B problem. 78, 73, 58. From these 3, which is the smallest number? Here in tens place 7 is there. So 70. Here also in tens place 7 is there. So 70. Here in tens place 5 is there. So 50. 70, 70, 50. So 50 is the smallest number. So we have to write 58 as the smallest number. Then after 58, 78 and 73 are there. So from these two, which is smaller? In tens place 7, 7. So both are same. So we have to move to ones place. Ones place 8 is there. Here in ones place 3 is there. From these two, which is smaller? 8 or 3? 3 is smaller. So we have to write 73 as the smaller number. And finally we get 78 as greater than 73. Okay. So in this way we have to write the order, arranging the numbers in order. Okay children. Hope you all understood the concept. Thank you my dear kids.